ராசாத்தியால போன நம்ம குடும்ப மானத்தை ராசாத்தி தான் சரி பண்ணணும். என்ன பண்ண ராசாத்தியால போன மானம் திரும்பி வரும்னு கேக்குறீங்களா? போங்க, போய் உங்க மருமக ராசாத்தி கிட்ட பெரியத்தை எதிர்த்து ஏண்டி பஞ்சாயத்தை கூட்டணும்னு சொல்லி அவளை வச்சே இந்த பஞ்சாயத்து கூடுறத நிறுத்துங்க. அப்புறமா அவளை இழுத்துட்டு வந்து என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. மரகதம், ராசாத்தி எதுக்கு உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும்? நீ வேணும்னா ராசாத்தி கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. என்ன அப்படி பாக்குற? நான் உன்னை அண்ணின்னு கூப்பிடலன்னா என்னைக்கு திருட்டுத்தனமா குழந்தைய மாத்தி வச்சியோ அப்பவே அண்ணிங்கிற மரியாதையெல்லாம் நீ இழந்துட்ட. மாமா, என் அத்தை கிட்ட மரியாதை இல்லாம பேசாதீங்க. என்னடி உங்க அத்தை? பெரியவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு ராசாத்தி குத்த சொல்றியா? என்ன சொன்ன? ராசாத்தியால நம்ம குடும்ப மானம் போச்சா? நம்ம குடும்பத்து மானம் போறதுக்கு காரணமே நீங்க 2 பேரும் தான். ராசாத்தி குடும்பத்தை பத்தி பேசுறதுக்குலாம் உங்களுக்கு அருகதையே கிடையாது. அவளுக்கே கோவம் வந்து பஞ்சாயத்து கூட்டிருக்கான்னா அந்த அளவுக்கு நீங்க 2 பேரும் அட்டூழியம் பண்ணிருக்கீங்க. உங்க முகத்தை எல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்கு. பெத்த புள்ளைய அம்மா கிட்ட இருந்து பிரிக்கிறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த பாவத்துக்கு விமோச்சனமே கிடையாது. குழந்தைய மாத்தின பாவம் பத்தாதுன்னு இப்ப ராசாத்தி வளர்க்கிற குழந்தையையும் அவகிட்ட இருந்து பிரிக்க பாக்குறீங்க. பெத்த பிள்ளையையும் கொடுக்க மாட்டேன், வளர்த்த பிள்ளையையும் கூட இருக்க விடாம செஞ்சா ஒரு தாய் என்னதான் பண்ணுவா? இங்க பாருங்க, சாது மிரண்டா காடு கொள்ளாது மரகதம். நீங்க இப்படி ராசாத்திய சீண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ராசாத்தி அவ கோவத்தாலேயே உங்க 2 பேரையும் எரிச்சிடுவ பாத்துக்கோங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து பெரிய பாவம் பண்ணிருக்கீங்க. அந்த பாவத்துக்கான தண்டனையை நீங்க அனுபவிச்சே ஆகணும். நான் இப்ப எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? ராசாத்தி கூட்டி இருக்கிற பஞ்சாயத்துக்கு நீங்க 2 பேரும் கட்டாயமா வரணும். கட்டோரா போட வந்தவனை பிரச்சனை பண்ணி விரட்டி விட்டீங்கன்னா இந்த பஞ்சாயத்து நடக்காம போயிருமா? நீங்க பஞ்சாயத்துக்கு வாங்க, அங்க இருக்கு உங்களுக்கு. ராசாத்திக்கு பயந்து பஞ்சாயத்துக்கு வராம மட்டும் இருந்துடாதீங்க. ஏய், நிறுத்து. என்ன விட்டா ஓவரா பேசிக்கிட்டே போற? ராசாத்திக்கு பயந்து நாங்க பஞ்சாயத்துக்கு வராம இருந்துட போறோமா? பெரிய பஞ்சாயத்து போடலங்க பஞ்சாயத்து. இங்க பாரு பாரி, பஞ்சாயத்துக்கு வரணுமா வேண்டாமான்னு நான் தான் முடிவு பண்ணணும். அது ஏன் இஷ்டம், நீ சொல்லாத. கிளம்பு. கிளம்பு.
என்ன அத்தை, நீங்க பேசுற வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசாத மாமா இன்னைக்கு உங்களை இப்படி பேசிட்டு போறாரு. அத்தை, நீ சும்மா இரு. இப்ப நாம என்னத்த பண்ண போறோம்? பஞ்சாயத்துக்கு போறோமா இல்லையா? பஞ்சாயத்து என்ன அசிங்கப்படுத்த எந்த பஞ்சாயத்தை ராசாத்தி கூட்டுறாளோ அதே பஞ்சாயத்துல வச்சு இந்த ஊரே பார்க்க ராசாத்திய நான் அசிங்கப்படுத்தி காட்டுறேன். என்னத்த பண்ண போறீங்க? நான் என்ன பண்ண போறேன்னு நேர்ல பாரு. அத்தை, இப்ப எங்க அத்தை போறோம்? நாளைக்கு நடக்க போற பஞ்சாயத்துல தீர்ப்பை நமக்கு சாதகமா வாங்கணும்ல, அதுக்கு தான் போறோம். தீர்ப்ப வாங்க போறோமா? என்ன அத்தை சொல்றீங்க? நீ வண்டி எடு, போக போக உனக்கே புரியும். சோமு, சோமு, யாருங்க? வா சொல்றேன். அக்கா வாங்கக்கா. இருக்கட்டும்பா. அப்படி சொல்லாதக்கா, ரொம்ப நாள் கழிச்சு என்ன பார்க்க வந்திருக்க. உள்ள வந்து உட்காருக்கா. உட்காரதெல்லாம் இருக்கட்டும், நான் ஒரு வேலைய உன்னை தேடி வந்திருக்கேன். என்ன வேலைக்கா? பஞ்சாயத்து. ஓஹோ, பஞ்சாயத்தா? போட்டுடலாம்க்கா. யார் பக்கம்க்கா பேசணும்? ஏன் பக்கம் தான் பேசணும். ஆமால, காலையில தண்டூரக்காரன் சொல்லிட்டு போனா. சோமு, நாளைக்கு நடக்க போற பஞ்சாயத்துல தீர்ப்பு ஏன் பக்கம் வரணும். வர வச்சிடலாம்க்கா. அப்புறம் அக்கா அது என்ன? புரியுது புரியுது. அக்கா, பஞ்சாயத்துல நான் ஒருத்த மட்டும் உன் பக்கம் பேசினா கேஸ் நிக்காதுக்கா. வேற யார கூப்பிடணும்? அக்கா, நம்ம பரமசிவத்தையும் கூப்பிட்டுக்கலாம்க்கா. அவர் கோவத்துல எதிர்க்கட்சியில போய் சேர்ந்துட்டாருன்னா. சரி வா போலாம். சரிக்கா சரிக்கா. வா கண்மணி. அதான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டீங்களா மதினி? இனி வேலை கன் மாதிரி முடியும். இனி பஞ்சாயத்துல 2 குழந்தையுமே கண்மணி குழந்தை தானே தீர்ப்பு சொல்ல வச்சிருவோம். ரொம்ப நன்றி பரமசிவம். அப்புறம் மதினி, ஊர் பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பக்கம் பேச ஆள் இருக்கிறத விட தீர்ப்பு சொல்ற ஆளே நம்மாளா இருந்தா தீர்ப்பு நமக்கு தானே. அதுக்கு நாம இப்ப என்ன பண்ணணும்? நம்ம ஊர் தலைவர் மச்சான் இருக்கான்ல, அவன் பஞ்சாயத்துல தான் இருப்பான். ஊர் தலைவர் அவன் பேச்ச மட்டும்தான் கேட்பாரு. மச்சானே நம்ம பக்கம் இருக்கும்போது தீர்ப்பு நம்ம பக்கம் தானே. சரி வாங்க, அவரையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரிக்கா. வா கண்மணி. நீங்க முதல் மரியாதை படம் பார்த்திருக்கீங்களா? ஏய், நான் எதுக்காக உன்கிட்ட வந்திருக்கேன்? நீ என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? காரணம் இருக்கு, சொல்லுங்க. படம் பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்திருக்கேன். அதுல ஒரு பஞ்சாயத்து சீன் வரும். வடிவுக்கரசி தனக்கு சார்பா தீர்ப்பு சொல்ல ஊருக்கே கரிசோறு போட்டு விருந்து வைக்கும். அதே மாதிரி நீங்களும் ஒரு விருந்த ஊருக்கே போட்டுருங்க. நான் தலைவரை விருந்து கூட்டிட்டு வந்துடுறேன். வந்த வேலை முடிஞ்சது. ஊரே உங்க வீட்டுல கை நினைச்சிட்டா அப்புறம் உங்களை எதிர்த்து எப்படி தீர்ப்பு சொல்ல வருவாங்க? தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா தான் முடியும். யோசிக்காதீங்கம்மா, கெடாவை வெட்டுங்க. தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வராட்டி என்ன கேளுங்க.
ராசாத்தி, அப்பாவும் அம்மாவும். அத்தை, அழாத. அத்தை, மரகத அத்தை. நீ ஒன்னும் சொல்ல வேணாம். நாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்திருக்கோம். அழாத ராசாத்தி. கவலைப்படாத ராசத்தி. மரகதம் பண்ண வேலைக்கு நல்ல நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு தான் இப்ப வரோம். கூட இருக்கிறவங்க புத்தி தப்பா இருக்கிறதுனால மரகதம் புத்தியும் தப்பா போயிடுச்சு. நாம பஞ்சாயத்தை கூட்டி நியாயத்தை கேட்போம். அப்பா, என்னப்பா நீங்களும் இப்படி பேசுறீங்க? நானே ராசாத்தி பெரியம்மாவுக்கு எதிராக பஞ்சாயத்து கூட்டிட்டாளேன்னு சங்கடத்துல இருக்கேன். இதுல என்னடா சங்கடம்? மரகதம் ராசாத்தி கிட்ட இருந்து பெத்த புள்ளைய பிடுங்கி வச்சுக்குவா. அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? இனிமேல முடியாதுடா. குடும்பம் ஒன்னா இருக்கணும்னு பொறுத்து போனதெல்லாம் போதும். என்ன நடக்குமோ பாத்துக்கலாம். ராசாத்தி, நான் வர வழியில விசாரிச்சேன். அந்த மரகதமும் கண்மணியும் சேர்ந்து நாளைக்கு பஞ்சாயத்துல அவ பக்கம் பேசுறதுக்கு ஆள் சேர்க்கிறாங்களாம். நம்ம ஊர் ஆளுங்க வேற நாக்குல நரம்பு இல்லாதவங்க. நியாயம் பக்கம் நிக்காம யாரு பக்கம் காசு இருக்குதோ அந்த பக்கம் போயிடுவாங்க. ஆனா நீ கவலைப்படாத ராசாத்தி. பஞ்சாயத்துல மரகத பக்கம் பேசுறதுக்கு 4 பேர் நிப்பாட்டினாங்களா, நம்ம சார்பா பேசுறதுக்கு 4 பேரை நிறுத்துவோம். வா ராசாத்தி, நாமளும் போய் பஞ்சாயத்துல நம்ம பக்கம் பேசுறதுக்கு ஆள் சேர்ப்போம். இல்ல மாமா, வேண்டாம். ஏன் ராசாத்தி வேணான்னு சொல்ற? இல்ல அத்தை, நம்ம பக்கம் நியாயம் இருக்கு. இந்த ஊர்ல கெட்டவங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் போது நமக்கு ஆதரவு கிடைக்காதா? மாமா, நமக்கு ஆதரவு கிடைக்கும். தர்மமும் நம்ம கும்பிடுற சாமியும் நம்ம பக்கம் தான் இருக்கு. நமக்கு அது போதும் மாமா. சரி வா ராசாத்தி, நாம நம்ம வீட்டுக்கு போலாம். ஏன்பா கறி குழம்பு வாசமே சும்மா தூக்குது. கிடா விருந்துல்ல, மரகத எத்தனை கடா வெட்டிருக்கோம்? 7 கிடாவாம். 7 கடாவா? அப்ப இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டிட வேண்டியதான். குழம்பு வருது. வரட்டும்.
அப்படியே அள்ளி அள்ளி வைக்கிறாங்கல்ல. மரகதம் எதுக்கு நமக்கெல்லாம் விருந்து வைக்கிறாங்க? விஷயம் என்னன்னே தெரியாம திங்க வந்துட்டியா? பஞ்சாயத்துல மரகதம் சார்பா நம்ம நின்னு பேசணும், அதுக்காக தான். அப்படியா? ஆமா. எல்லாம் நல்லா சாப்பிடுங்கய்யா, இது நம்ம மரகத வீட்டு விருந்து. என்ன இந்த தேனி தின்றானுங்க? இவனுங்க தின்றத பார்த்தா கடைசியில எனக்கு ஒரு துண்டு கறி இல்ல, ஒரு பருக்க சோறு கூட மிஞ்சாது போல இருக்கே. சாப்பாடெல்லாம் திருப்தியா இருக்கா? ரொம்ப திருப்தியா இருக்கு. அக்கா குழம்பு சூப்பரா இருக்குக்கா. ஊர் தலைவரே, நீங்க ஒண்ணும் சொல்லலையே. மரகதம், சாப்பாடு அருமையா இருக்குது. இவங்க எல்லாம் எப்படி சாப்பிடுறாங்கன்னு பாருங்க. அசத்திட்டீங்க போங்க. சமந்தி, ஊர் தலைவருக்கு இன்னும் 2 நல்லி எலும்பு எடுத்து வைங்க. நிறைய வச்சிருக்கேன் சம்மந்தி, இலையில பாருங்க. கறிசோறு சாப்பிடுறதுக்காக என் வீட்ல நீங்க எல்லாரும் கை நினைச்சிருக்கீங்க. உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ண கூடாது. இன்னைக்கு சாப்பிட்டத எல்லாரும் மனசுல வச்சுக்கிட்டு நாளைக்கு பஞ்சாயத்துக்கு வந்து என் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு பேசிருங்க. இதுல இனி நியாயம் பேச என்ன இருக்கு மரகதம்? அதான் எல்லாரும் நல்லா சாப்பிட்டோம்ல, இனி தீர்ப்பை இங்கே எழுதிட வேண்டியதுதான். சரியா சொன்னீங்க தலைவரே. ஆமா தலைவரே. மரகதம்மா, நாளைக்கு பஞ்சாயத்துல நீங்க ஜெயிக்க போறத யாராலையும் தடுக்க முடியாது. சம்மந்தி, 4 கறி துண்டை வச்சு நாளைக்கு வரப்போற தீர்ப்ப இன்னைக்கே முடிவு பண்ணிட்டீங்களே சம்மந்தி. ஏ ராசாத்தி, என்னையா பஞ்சாயத்துக்கு இழுக்கிற? நாளைக்கு பாருடி, உன்னை நான் சந்தி சிரிக்க வைக்கிறேன். ராசாத்தி, நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்க. பஞ்சாயத்து தீர்ப்பு எனக்கு சாதகமா தான் வரும். தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் ஸ்வேதா, பூமிகா 2 குழந்தைங்களையும் நீ ஜென்மத்துக்கு உன் கண்ணால கூட பார்க்க முடியாது. அதையும் பார்க்கலாம் அத்தை.